வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப தமிழக அரசின் சாதனைகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்ட் 2 பார்க்க போறோம். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, கிராம சபா, நகர சபா அத பத்தி பார்க்க போறோம். கிராம சபான்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிராமங்களின் வளர்ச்சிக்கான முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. அதனால வந்து கிராம சபா வந்து எப்பவுமே வந்து அ கிராம ஊராட்சிகள்ல நடைபெறும். தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, அ 12,500க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்கு. எல்லா கிராம ஊராட்சிகளும் கிராம ஊராட்சி டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபைகள் நடைபெறும். அது வந்து 4ஆ தான் இருந்தது. இப்போ வந்து தமிழக அரசு வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 6 கிராம சபையா கொண்டு வந்தாங்க. அதனால வந்து கிராமங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள வந்து தீர்மானங்கள் இயற்றி, அ அங்க கிராம சபையில மனு குடுத்து, எல்லாம் சால்வ் பண்றாங்க. அதனால வந்துட்டு கிராம சபை வந்து தமிழக அரசு அதிகரிச்சிருக்காங்க. 4ஆ இருந்தது வந்து 6ஆ அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து தமிழக அரசின் மிகப்பெரிய சாதனை. இது வந்து கிராமப்புறங்கள்ல டெவலப்மென்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நகர சபாவுக்கும் வந்து தமிழக அரசு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அதனால வந்து நகர சபாலயும் வந்து அ முக்கியமான தீர்மானங்கள்லாம் இயற்றப்படுது. நகர சபால வந்து நகராட்சியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து எடுத்து பேசுறாங்க. அங்க தீர்மானமா ஏற்றுறாங்க. அதனால வந்துட்டு கிராம சபா, நகர சபா அத வந்து சிறப்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வந்து தமிழக அரசு சாதனை பண்ணியிருக்காங்க. அத பத்தி விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலா வீடியோ போட்டோம். இது தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 2. தொடர்ந்து நம்ம சூரியன் டைம்ல பார்த்துட்டே இருங்க. தேங்க் யூ.